கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கின்ற நாம் இந்த தவக்காலம் முழுவதும் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்றது? எதற்காக இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தம்மிடம் இருக்கின்ற பலவீனங்கள் என்ன, அவன் செய்கின்ற பாவங்கள் என்ன என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்து அவற்றிலிருந்து அந்த மனிதனானவன் விடுபட வேண்டும், இறைவனிடம் இன்னும் நெருக்கமாக செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அதுதான் ஒரு மனிதன் புனிதராக மாறுவதற்குமான ஒரு வழியாக இருக்கின்றது. அதை தான் இன்றைய நற்செய்தியும் எடுத்து சொல்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே 2 நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று யூதாஸ் இஸ்காரியோத், மற்றொன்று பேதுரு. இந்த 2 நபர்களில் உங்களுக்கு யார் மிகவும் பிடித்தவர் என்று கேட்டால் நீங்கள் யாரை சொல்வீர்கள்? இந்த கதைகளை எல்லாம் கேட்ட ஒரு சிறு பிள்ளை கூட யாரை சொல்லும் என்றால் பேதுரு என்று சொல்லுமே தவிர யூதாஸ் இஸ்காரியத் என்று சொல்லாது. நாம் எல்லோரும் யூதாஸ் இஸ்காரியத்தை எவ்வாறு பார்க்கின்றோம்? அவன் இறைவனை காட்டி கொடுத்தவன், இறைவனிடம் நம்பிக்கை துரோகம் செய்தவன். அவன் முற்றிலுமாக நாம் அவரை ஒதுக்கி வைப்போம். ஆனால் பேதுருவை நாம் அவ்வாறு ஒதுக்கி வைப்போமா என்றால் கிடையாது. இருவருமே இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். இருவருமே இயேசுவை மறுதலித்தார்கள். ஆனால் ஏன் நாம் பேதுருவை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றோம், யூதாஸ் இஸ்காரியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை? இயேசு கிறிஸ்து அவ்வாறு செய்தாரா? 2 நபர்களுமே தம்மை காட்டி கொடுப்பார்கள், 2 நபர்களுமே தம்மை ஏளனம் செய்வார்கள், 2 நபர்களுமே நமக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இருப்பினும் அவர்களுக்கு முதன்மையான இடங்களை கொடுக்கின்றார். யூதாஸ் இஸ்காரியத் தம்மை காட்டிக் கொடுக்க போகின்றார் என்பதை நினைத்த அவர், நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய் என்று முதலாக அவனுக்கு அப்பத்துண்டை தோய்த்து அவரிடம் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து கூறினார், நான் யாருக்கு அவ்வாறு கொடுக்கின்றோனோ அவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்ன பொழுது அந்த அப்பத்தை பெற்ற யூதாஸ் இஸ்காரியத்திடம் என்ன நடக்கின்றது என்றால், சாத்தான் அவனுக்குள் புகுந்ததாக நற்செய்தி சொல்கின்றது. சற்று நினைத்து பாருங்கள், நாம் அவரை ஒதுக்கி வைக்கின்றோம். ஏன் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவன் பாவம் செய்தவன், கடவுளையே காட்டி கொடுத்தவன் என்று நினைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே நாமும் அப்பத்தை பெற்றுக்கொள்கின்றோம், இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்கின்றோம். நம்மில் யார் வருகின்றார்? ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று தூய்மையான உள்ளத்தில் வருகின்ற பொழுது அப்பத்தை பெற்ற பிற்பாடு நாம் என்ன செய்கின்றோம்? ஆலயத்தில் பல நபர்களை பார்க்கின்றோம். ஆலயத்தில் அதுவரை அமைதியாக பொறுத்து கொண்டு இருந்த நபர்கள் அப்பத்தை பெற்றவுடன் வெளியே செல்வார்கள், திருப்பலியை விட்டு சென்று விடுவார்கள், அவருடைய வேலையை பார்ப்பதற்கு சென்று விடுவார்கள். அத்தனை நேரம் அவர்கள் அமைதியாக கடவுளிடம் இருக்கின்றோம் என்று நினைத்தவர்கள் அப்பத்தை பெற்ற பிற்பாடு அவர்கள் சென்று பேசுவார்கள், விளையாடுவார்கள், அவர்களோடு இருக்கின்றவர்களிடம் இருக்கின்றார்கள். ஆக இது கூட எதை எடுத்து காட்டுகின்றது? மனித பலவீனத்தில் ஒன்றை காட்டுகின்றது. யூதாஸை பற்றி சற்று சிந்திக்கின்ற பொழுது இந்த மனிதர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். யூதாஸ் எங்கிருந்து வந்தவர்? மீன் பிடித்து கொண்டாரா? ஊர்களின் ஓரத்தில் இருந்து வந்தாரா என்றால் கிடையாது. இவர் யூதாஸ் இஸ்காரியத் என்கின்ற பொழுது, இஸ்காரியத் என்பது ஒரு ஊர். இந்த ஊரிலிருந்து வந்தவர் என்பதற்காக அவருடைய பேரில் இஸ்காரியத் என்று இருக்கின்றது. அது ஒரு இடம். அந்த இடம் எங்கிருக்கின்றது என்றால் யூதேயாவில் இருக்கின்றது. யூதேயா எங்கிருக்கின்றது? எருசலேமின் பக்கத்தில் இருக்கின்றது. ஆக இந்த மனிதர் என்பவர் கடலோரமாக வந்தவர் கிடையாது, எருசலேமிலிருந்து பக்கத்தில் வந்தவர். ஆக இந்த நபர் என்பவர் கண்டிப்பாக நல்ல தேர்ச்சி பெற்று படித்தவராக இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவரிடையே இருக்கின்ற எல்லா பணத்தையும் அவரிடம் கொடுக்கின்றார். செலவு செய்கின்றதை முதற்கொண்டு எல்லாத்தையும் கணக்கிட வேண்டும் என்பதற்காக இந்த மனிதரிடம் கொடுக்கின்றார். மேலும் ஒரு யூதனாக இருக்கின்றார். இந்த யூதனாக இருக்கின்ற பொழுது இவர் நிச்சயம் விவிலியத்தை கற்றுத்தெறிந்தவராக இருந்திருப்பார். ஒவ்வொரு நாளும் திருப்பாடலை படித்து இறைவனை புகழ்ந்த வண்ணமாக இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் ஏன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கின்றார்? ஒவ்வொரு யூதனும் யாருக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள்? மெசியாக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த மெசியா? எப்படிப்பட்ட மெசியா என்கின்ற பொழுது பொலிட்டிக்கல் மெசியா என்று கூறுவார்கள். மெசியானவர் எங்கிருந்து வருவார்? யாருக்கும் தெரியாது. திடீரென்று தோன்றுவார். அவர் எருசலேமுக்கு வந்து அப்பொழுது எலியானவர் அவருக்கு அருள்பொழிவு செய்யப்படுவார். அருள்பொழிவு செய்யப்பட்ட மெசியானவர் உடனடியாக
யூதர்களாகிய இவர்கள் அனைவரும் ரோமானியர்களிடம் அடிமையாக இருக்கின்ற பொழுது அவர்களை முதன்மையான மக்களாக மாற்றுவார். அவர்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் அவர் ஆட்சி செய்வார். அந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரிலும் யூதர்கள் முதன்மையான நபர்களாக இருப்பார்கள் என்பதுதான் ஒவ்வொரு யூதனுடைய சிந்தனையுமாக இருந்தது. அப்பொழுது யூதாசுக்கும் அதே சிந்தனை தான் இருக்கும். இயேசுவோடு ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டிருக்கின்றவர் அவருடைய வல்ல செயல்களை பார்க்கின்றார், அவர் பேசுவதை பார்க்கின்றார். ஆக நிச்சயம் இவர் இறைமகன் என்பதை உணர்ந்திருப்பார், இவர்தான் மெசியா என்பதையும் உணர்ந்திருப்பார். ஆனால் ஏன் இவ்வாறு செய்கின்றார்? இயேசுவின் காலடியில் அமர்ந்து தைலத்தை பூசுகின்ற பொழுது, இந்த விலை உயர்ந்த தைலத்தை ஏன் இவ்வாறு வீணாக்குகின்றாய் என்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? இவன் ஒரு திருடன், ஆதலால் தான் அதிகமான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது இவன் எவ்வாறு சொல்கின்றான் என்று நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த அளவுக்கு விலை உயர்ந்ததை பற்றி சிந்திக்கின்ற நபர் ஏன் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக வெறும் 30 வெள்ளிக்காசை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு நாட்டை பெற்றுக்கொண்டிருந்திருக்கலாம், ஒரு ஆளுமையை பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஒரு யூதனாக இருக்கின்ற பொழுது என்னை ஒரு நல்ல நிலைக்காக ஒரு பொறுப்பை அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது தங்க காசுகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் எதற்காக வெறும் 30 காசுகளை மட்டும் பெற்றுக்கொண்டார்? ஏனென்றால் இவர் இறைமகன் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன், இவர் மெசியா என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஆனால் ஏன் இவர் தாமதிக்கின்றார்? இவரை கொலை செய்வதற்காக பலர் திட்டமிடுகின்றார்கள், பலர் அவரை நெருங்கி வருகின்றார்கள். இருப்பினும் அவற்றை அவர் எதிர்கொள்ள மாட்டுகின்றார், அவரிடமிருந்து நழுவி செல்கின்றார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், என்னுடைய நேரம் என்பது இன்னும் வரவில்லை. நான் இறைவனை மாட்சிப்படுத்துவது என்பது இந்த அதிகாரத்தினால் அல்ல, மாறாக கீழ்ப்படியதினால் நான் அவரை மாட்சிப்படுத்தப் போகின்றேன் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் ஒரு யூதனாக எதிர்பார்ப்பில் இருக்கின்ற இவன் ஒருவேளை இவரை கொலை செய்வதற்காக வருகின்ற பொழுது, அப்பொழுது பல தூதர்கள் வரலாம், ஆட்சி செய்யலாம், இவர் தம்முடைய ஆட்சியில் என்றுமே இருப்பார் என்கின்ற பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற ஆட்சியை இவர் செய்வார் என்கின்ற நினைப்போடு அவர் காட்டி கொடுத்திருக்கலாம் என்பதை மறைநூல் அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலும் கூட யூதாஸ் இஸ்காரியோத் இவற்றை செய்திருக்கலாம். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவரை பிடித்து சென்றவுடன் இவர் திரும்பவும் சென்று அந்த காசுகளை அந்த சிப்பாய்களிடம், அந்த குருக்களிடம் அவர் திரும்ப கொடுக்கின்றார். ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இது இரத்தப்பழிக்கான காசு என்பதை அவர்கள் தூக்கி வீசுகின்றார்கள். இதை எடுத்துக்கொண்டு சென்றாரா என்றால் கிடையாது. அந்த நிலையில் அவர் உணர்கின்றார், நாம் தவறு செய்து விட்டோம் என்கின்ற உணர்ந்து அவர் செல்கின்றார். ஆனால் இந்த உணர்தலில் தான் நமக்கும் அவருக்குமான ஒரு வேறுபாடு இருக்கின்றது. இந்த உணர்தலில் தான் யூதாசுக்கும் பேதுருவுக்குமான ஒரு வேற்றுமை இருக்கின்றது. பேதுருவும் இயேசுவை மும்முறை அவரை மறுதலித்தார், மும்முறை அவரை ஏமாற்றினார், ஒரு நம்பிக்கை துரோகம் செய்தார். பேதுருவும் மனம் கலங்கினார், அழுதார், அவர் செய்த தவறுகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து கலங்குகின்றார். ஆனால் பேதுரு செய்ததை யூதாஸ் செய்தாரா என்பதை தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யூதாசு நான் செய்த பாவம் என்பது இறைவனுடைய இரக்கத்தையும் விட மேலானதாக இருக்கின்றது என்பதை நினைத்த அவன் தம்முடைய உயிரை மாய்த்து கொள்கின்றான். ஆனால் பேதுரு, நான் தவறு செய்து விட்டேன், இறைவனையே காட்டி கொடுத்து விட்டேன், இறைவனை மறுதலித்து விட்டேன், இறைவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த அவர் மனம் கலகின்றார், காத்திருக்கின்றார். நிச்சயம் என்னை இறைவன் மன்னிப்பார் என்பதை அவர் நினைக்கின்றார். ஆதலால் தான் இறைவன் வருகின்ற பொழுது என்னை அன்பு செய்கின்றாயா, அன்பு செய்கின்றாயா, அன்பு செய்கின்றாயா என்று மும்முறை கேட்டு அவரை இந்த திருச்சபையின் தலைவராக மாற்றுகின்றார். யார் ஒருவர் கடவுளுடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்காக காத்திருந்து அவருக்காக உழைப்பேன் என்கின்ற சிந்தனையோடு இருக்கின்றாரோ அவர்களை இறைவன் உயர்த்துகின்றார். அதுதான் பேதுருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். இன்று இந்த தவக்காலம் முழுவதும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய பாவம் என்பது எந்த அளவுக்கு இறைவனுக்கு எதிராக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்திருப்போம். ஆனால் இறைவன் என்னை நிச்சயம் மன்னிப்பார், இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற மனநிலையோடு நாம் இந்த புனித வாரத்தில் நுழைகின்றோம் என்றால் இறைவன் நம்மை அரவணைத்துக் கொள்கின்றார், நம்மை மிகவே உயர்த்துகின்றார். ஆனால் திரும்பவும் நாம் பாவம் செய்கின்றோமா என்கின்றதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலித்தார். ஆனால்
மறுபடியும் என்ன செய்தார்? அவருடைய உயிரையே இறைவனுக்காக கொடுத்தார். இந்த உயிரைக்காக தான் அவரை காட்டி கொடுத்தினேன், ஆனால் இனி இந்த உயிரை நான் துச்சமாக மதிக்கின்றேன். இந்த உயிரினால் நான் இறைவனை மறுபடியும் மறுதலிக்க மாட்டேன், அவருக்கு எதிராக செல்ல மாட்டேன் என்பதை உறுதி கொண்டதால் அவர் இன்று திருச்சபையின் தலைவராக இருக்கின்றார். இன்று நாம் பலவீனங்கள் மூலமாக பாவம் செய்கின்றோம். ஆனால் எப்பொழுது இனி இந்த பாவத்தைக்காக நான் எந்த ஒரு நிலையிலும் நான் தாழ மாட்டேன், விழமாட்டேன், இறைவனுக்காக உயர்வேன் என்று சிந்தித்த மனிதராக நம்முடைய பலவீனத்தை நாம் விடுகின்றோமோ, அப்பொழுது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனாக, இறைவனின் மனிதராக, பலருக்கு திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற பேதுருவை போல் நம்மையும் இறைவன் பயன்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.